வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு முட்டை கிரேவி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் வந்து ஓகே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த முட்டை கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தி அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. நான்வெஜ் எப்பவுமே நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 3 துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் கல்பாசி இலை கொஞ்சமாக, அதுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கண்ணாடி பதம் அளவுக்கு இதை வதக்கிக்கணும். கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி, பூண்டு, பட்டை எல்லாம் சேர்த்து நான் வந்து இது மாதிரி கரகரப்பாக வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். பேஸ்ட் மாதிரி நுணுக்கிக்கலாம். இது மாதிரியும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்து 3 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். முட்டை கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா நம்ம கிரேவி செய்கிற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டையை வேக போட்டுருங்க. மசாலா அரைக்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இது கூட 4 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், அப்படியே அரைச்சிக்கோங்க. இது வந்து நம்ம வதக்காமல் பச்சையாக தான் அரைக்கும். அரைச்சாச்சு. தக்காளி இந்தளவு வதங்கினா போதும், ரொம்ப மசிய தேவையில்லை. ஏன்னா நம்ம அரைச்சிருக்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து வதங்காத தக்காளியெல்லாம் சேர்த்து வதங்கிடும். நெருப்பை வந்து மீடியமாக வச்சு இதை வதக்கிக்கோங்க. நம்ம பச்சையாக அரைச்சிருக்கனால பச்சை வாசனை போகிற அளவுக்கு தண்ணி விடாமல் வதக்கிக்கணும். மசாலா பொடிகள் எல்லாமே 1 by 1 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, அதாவது 1 ஸ்பூன் அளவு இருக்கும் நார்மல் சைஸ் ஸ்பூனில். மஞ்சள் தூள், அடுத்து வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா அந்த தனியாக அந்த காரம் வந்து தொண்டை எரியிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் கொஞ்சமாக, முட்டை கிரேவி மசாலா 1 ஸ்பூன் அளவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். காரம் பத்தலை, அதனால் நான் திரும்ப கொஞ்சமாக கரம் மசாலாவும் முட்டை கிரேவி மசாலாவும் திரும்பவும் சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த ஸ்டேஜில் காரம் பார்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரே கழுவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்தளவு போதும். இது நல்லா கொதி வரட்டும். ரொம்ப சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஊற்றாமலும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். தேங்காய் கூட கொஞ்சமாக கசகசா வந்து ஆட் பண்ணி அரைச்சி சேர்த்துருக்கேன் நான். இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து முட்டை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து முட்டையை வந்து நம்ம தனியாக வந்து ஃப்ரை பண்ணாமல் அப்படியே தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி முட்டையை தனியாக ஃப்ரை பண்ணி எப்படி சேர்க்குறது அப்படிங்கிறது வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் போயிட்டு பாருங்கள்.
நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கட் பண்ண முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் வேக வைக்கக்கூடாது, முட்டை வந்து ஹார்டாகிடும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான முட்டை கிரேவி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.